ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்இஜி அதாவது இந்த வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் போடுற வெப்சைட் இருக்குல்லைங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் ஏஜென்சி. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஜாதி சான்றிதழ் அப்படிலாம் வருமான சான்றிதழ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படிலாம் ஓபிசி, அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சில காரணத்தால் பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் கிளியராக டாக்குமெண்ட் கொடுக்கலனாலவோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை வந்து ஏதோ ஒரு மிஸ் மேட்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லி ரிவர்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா, ஒரு வேளை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் திரும்ப நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், அதை பற்றி தான் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டு அதில் பயனர் உள்நுழைவு வந்துடுங்க. அதில் வந்துட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் போடுங்க. இந்த ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா அது வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லை. அதனால் வந்து கீழே நீங்கள் கேப்சா வந்து ஸ்மால் லெட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேஸ் சென்சிட்டிவாக இருந்தால் தான் நீங்கள் வந்து அது வந்து கேபிட்டல் லெட்டர் மாதிரியே போடும், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆகும். இதில் போய்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுங்க. இப்போ நான் ஒரு சில சர்டிஃபிகேட் போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் சர்வீஸ் போய்ட்டு இதில் எந்த சர்டிஃபிகேட் கூட போகலாம். நீங்கள் வந்து கம்யூனிட்டி தான் போகணும், அதுக்கு தான் போகணுன்னு இல்லை. இப்போ நான் இப்போ கிளிக் பண்ணுற பாருங்கள், சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல நம்ம சப்மிட் பண்ண ஃபைல் எல்லாமே வியூ ஆகும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்ஏன்னு வந்துருக்கு. இந்த ஒரு சில ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடுக்கு. என்ன காரணம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியங்காவுக்கு போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 26 அப்ளை பண்ணியிருக்கிறேன். செக் ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்ப்போம். ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்ததுக்கு அதில் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். நீங்கள் இந்த இடத்துல கமெண்ட் கண்டிப்பாக படித்தே ஆகணும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு வந்து அவங்க என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, மேற்படி மனுதாரன் குடும்ப ஆண்டு வருமான சான்றிதழ் இணைக்கப்படவில்லைன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருங்க? விஏஓ பண்ணியிருக்காங்க. ரீசன் ஆஃப் ரிஜெக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்கியூ அதாவது ஹெட்டு குவார்ட்டர் தாசில்தாருக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் திரும்ப நீங்கள் இதே ஆப்ஷனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு வேளை இன்னும் ரிஜெக்ட் பண்ணலைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்னும் வந்து ரிஜெக்ட் ஆகலை, 100% ரிஜெக்ட் ஆகலை. இவங்க கமெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் வந்து ரிஜெக்ட் பண்ணுறேங்கிற மாதிரி பார்த்திபன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஆஃபீஸர்கிட்ட போகும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ இன்னொரு அப்ளிகேஷன் காட்டுற பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கும். இப்போ இந்த கஸ்டமருக்கு நான் பண்ணேன். இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து நம்ம ப்ராப்பராக வந்து அட்ரஸ் ப்ரூஃப் ஃபில் பண்ணல. கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட்னு இங்கே வந்துருச்சு. இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரிஜெக்ட்னு வந்தது மட்டும்தான் நாம் வந்து திரும்பி அப்ளை பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து மைண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் திரும்பி போய் அப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ரெடி வந்து சப்மிட்டர்னு சொல்லி தான் வரும். அதனால் கேன் நம்பர் வந்து திரும்பி யூஸ் பண்ண முடியாது. இது வந்து இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சால் மட்டுமே தான் நீங்கள் திரும்பி அப்ளை பண்ணணும். நீங்கள் இதில் மூலிமா அப்ளை பண்ணால் யார் ரிஜெக்ட் பண்ணால் அவங்களுக்கு டேரெக்டாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அதே மாதிரி ரிஜெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து திரும்பியும் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் கஸ்டமர் நீங்கள் எப்படி பேசி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இது வந்து 100% வாங்கணுமான்னு வந்து இன்னும் அஃபிஷியலாக தெரியல. ஆனால் வந்து நீங்கள் திரும்பி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான சார்ஜ் வந்து கண்டிப்பாக எடுக்கிறாங்க. திரும்பி புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு ரிஜெக்ட் ஆனால் வந்தாலும் சரி, நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, கஸ்டமர் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அது வந்து ரிஜெக்ட்னு ஆயிடுச்சுனாவே நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கட்டி தான் திரும்பி அப்ளை பண்ணணும். 100% வந்து இந்த இடத்துல கமெண்ட் வந்து ரிஜெக்ட்னு வந்தால் மட்டுமே நீங்கள் திரும்பியும் இதே இடத்துல போய் அப்ளை பண்ண முடியும். இல்லை எனக்கு இந்த இடத்துல ரிஜெக்ட்னு ஆயிடுச்சு, இந்த இடத்துல எனக்கு ஆப்ஷன்ஸ் எதுவுமே வரலை அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரி பண்ணிக்கணும். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. டேரெக்டாக நீங்கள் இங்கே போய் கூட அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல ப்ரொசீட் கொடுத்துட்டு ஆஸ் யூசுவல் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஆதார் நம்பரோ இல்லைனா ஃபோன் நம்பரோ போட்டு உங்கள் அந்த அப்ளிகண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ளிகண்ட் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல இருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் எந்த சர்டிஃபிகேட் அவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் அந்த சர்டிஃபிகேட் வந்து திரும்பி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அவங்க 100% ரிஜெக்ட் ஆகலை. அதனால் நான் இன்னொரு ஓபிசி சர்டிஃபிகேட் போய் திரும்பி நான் வந்து அது பாதி ரீசன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி 100% ரிஜெக்ட் ஆயிரும். அதனால் நான் திரும்பி போய் அப்ளை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். அது ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். ஆகாது. உங்களுக்கு எப்படி கமெண்ட் காட்டுதுன்னு பாருங்கள். அந்த கஸ்டமருக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓபிசி சர்டிஃபிகேட் திரும்ப அப்ளை பண்ணுறேன். ப்ரொசீட் கொடுத்தா அது என்ன சொல்லுது பாருங்கள், சர்வீஸ் ஆல்ரெடி அப்ளைடு வித் சேம் கேன் நம்பர். அதனால் அந்த சர்வீஸ் வந்து 100% வந்து ரிஜெக்ட் ஆகணும். இதுவே பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 100% ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அவருக்கு எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். அவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணால் டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் அப்ளை ஆகும். இதில் என்ன மைண்டில் வச்சுக்கணும்னா ஆல்ரெடி 100% ரிஜெக்ட் ஆகாத கஸ்டமருக்கு திரும்பி நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமருக்கு 100% வந்து இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இவருக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்ளை ஆகும் மீன்ஸ் இப்போ இவருக்கும் வந்து நான் இன்னொரு அப்ளிகேஷன் போட்டுவிட்டேன். அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதே பேரில் இங்கே ஒரு கஸ்டமருக்கு போட்டோம் பார்த்தீங்களா, அது ஆனங்காட்டி தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் திரும்பி அப்ளை பண்ணால் ஆல்ரெடி அப்ளை இருந்தால் சொல்லி காட்டும். அதனால் உங்களுக்கு காட்ட முடியாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த தாசில்தார் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா
எனக்கு வந்து ஜோனல் டெப்டி தாசர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு, ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா, இப்போ நான் திரும்பி அப்ளை பண்ணேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் போயிருக்கு. எந்த தாசில்தார்? ஜோனல் டெப்டி தாசில்தாருக்கு தான் போயிருக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கலாம். திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸ் போகும்னா மீன்ஸ் நமக்கு மட்டும்தான் போகும். எந்த எந்த தாசில்தார் கேன்சல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போகும். எந்த ஸ்டேஜில் வந்து கேன்சல் ஆகுதோ அந்த ஸ்டேஜுக்கு தான் போகும். அதனால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து சீக்கிரமாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். இது வந்து முக்கியமான விஷயம் காட்டி தான் நான் வந்து உடனே ஒரு வீடியோ போட்டேன். இது வந்து நிறைய பேருக்கு குரூப்லேயே பார்த்தீங்கன்னா தெரியல, இது எப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்னால் அப்ளை பண்ண முடியல. அதே மாதிரி 100% ரிஜெக்ட் ஆகலை, என்ன பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, திரும்பி பணம் போகுது, என்ன பண்ணுறது, கஸ்டமர்கிட்ட என்ன வாங்குறது, இது அதெல்லாம் 4-5 தடவை ஸ்கேனிங் இருக்குது, இது எப்படி நான் பண்ணுறதுங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டே இருந்தாங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நடைமுறைக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் ஆகும். அதனால் கொஞ்சம் பொறுமை காட்டு, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இடிஎம் சொல்கிறத கேளுங்க. நாங்கள் போடுற வீடியோஸு ஒரு பர்சன்டேஜ் மைண்டில் வச்சுக்கோங்க. 100% இடிஎம் சொல்கிறத கேளுங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ போகிறதா பார்த்தீங்கன்னா ஒரு சில யூஸ் ஆகும், உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஐடியாவில் சொல்கிறேன்னா அந்த ஐடியா நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து 100% இருக்குதான்னு தெரியாது. ஏன்னா இடிஎம்னா அவங்களுக்கு அதுதான் 100% தெரியும். அதனால் அவங்க சொல்கிறது 100% கேளுங்க. இது சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் உடனே சொல்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் அடிக்கடி நான் சேனலில் போடுவேன். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.